ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதம் அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் திருப்பதியில பிரம்மோற்சவமானது நடைபெறவிருக்கு. இந்த பிரம்மோற்சவத்தின் 5வது நாள் அன்னைக்கு கருட உற்சவமானது நடைபெறும். இந்த கருட உற்சவம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அலங்கரிக்கப்பட்ட கொடைகளை எடுத்துட்டு போறது வழக்கம். இந்த அலங்கரிக்கப்பட்ட குடைகள் பல 100 ஆண்டுகளா எங்க இருந்து போகுது அப்படின்னா, நம்ம சென்னை சவுகார்பேட்டையை அடுத்த சென்னகேசவ பெருமாள் கோவில்ல இருந்து தான் போகுது. இந்த கொடையானது சென்னகேசவ பெருமாள் கோயில்ல புறப்பட்டு பூக்கடை, கோவிந்தப்ப நாயக்கர் ஸ்ட்ரீட், வால்டாக்ஸ் ரோட் வழியா யானக்கவலிய தாண்டும். யானக்கவலிய தாண்டியதும் சூளை நெடுஞ்சாலை, பெரம்பூர் பெராக்ஸ் ரோட் போன்ற பகுதிகளை கடந்து காசி விஸ்வநாதர் கோவில சென்றடையும். இந்த கொடையானது இரவு அங்க வைக்கப்பட்டு மறுநாள் வில்லிவாக்கம், அம்பத்தூர், ஆவடி, திருநின்றவூர், திருவள்ளூர் போன்ற பகுதிகளை கடந்து கடைசியா திருப்பதியை சென்றடையும். இப்படி இன்னைக்கு காலை நம்ம சென்னை சவுகார்பேட்டையை அடுத்த சென்னகேசவ பெருமாள்ல புறப்பட்ட இந்த குடையானது அக்டோபர் 7ஆம் தேதி அன்னைக்கு திருப்பதியை சென்றடையுது. இங்க ஒரே ஒரு வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை சொல்லிட்டு இந்த குடையுடைய பயணமானது என்னைக்கு எங்க இருக்க போகுது அப்படின்ற தகவலையும் சேர்த்து சொல்லிடுறேன். பிரிட்டிஷ்காரங்க நம்ம சென்னையை ஆட்சி பண்ணும்போது அவங்க மெட்ராஸை போர்டிபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம சென்னை நகரை சுத்தி, சென்னை நகர் அப்படின்னா இப்ப இருக்கிற சென்னை நகர் கிடையாது, அப்ப இருந்த மெட்ராஸ், அது ஆல்மோஸ்ட் நார்த் சென்னை பகுதி தான் வரும். இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதில் சுவர் ஒண்ணு எழுப்பியிருந்தாங்க. எதற்காக இந்த மதில் சுவர் அங்க எழுப்பியிருந்தாங்க அப்படின்னா, எதிரிகள் வந்து யாரும் தாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக மதில் சுவரை ஒண்ணு அவங்க கட்டியிருந்தாங்க. இந்த மதில் சுவர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய நுழைவாயில் இருந்தது. எப்படி ஒரு கோட்டைக்கு நுழைவாயில் இருக்குமோ அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த மதில் சுவருக்கும் நுழைவாயில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்கள்ல இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல ஒரு நுழைவாயில் தான் யானக்கவனி. இங்கிலீஷ்ல இதை எலிபென்ட் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில இருந்து ஒரு குடை திருப்பதிக்கு போகுது அப்படின்னா அந்த குடை பயணிக்கிற என்டையர் ஸ்டேஜ்லயுமே ஏகப்பட்ட பொதுமக்கள் கூடணும். ஆனா எல்லா இடங்கள்லயுமே அப்படி லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த யானக்கவுனி பகுதியில மட்டும் நிறைய பேர் கூடுவாங்க. அப்படி என்ன இந்த யானக்கவுனி பகுதியில ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா அது ஸ்பெஷல் இல்ல. அந்த காலத்துல இந்த யானக்கவுனி அப்படின்ற கேட்டை தாண்டணும் அப்படின்னா, இந்த கேட்டை தாண்டி போகணும் அப்படின்னா வரி செலுத்திட்டு தான் இந்த கேட்டை தாண்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்ப எப்படி நம்ம டோல் கேட்ல டோல் பே பண்ணிட்டு கிராஸ் பண்ணி போறோமோ, செக்கிங்லாம் பண்ணுவாங்களோ, ஒரு செக் போஸ்ட் மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு செக் போஸ்ட் அண்ட் டாக்ஸ் கலெக்ட் பண்ற ஒரு இடமா தான் இந்த யானக்கவுனி பகுதியானது இருந்திருக்கு. சென்னகேசவ பெருமாள்ல இருந்து இந்த கொடையானது திருப்பதி நோக்கி போகணும் அப்படின்னா இந்த யானக்கவுனி, அதாவது இந்த எலிபென்ட் கேட்டை பாஸ் பண்ணி தான் போகணும். அப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்களா, ஏதாவது அந்த கொடையை தடுத்து நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல மக்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கு. ஒருவேளை கொடையை தடுத்து நிறுத்திட்டாங்க ஏதாவது காரணம் சொல்லினா அது ஒரு நெகட்டிவான ஒரு சைனா பார்க்கப்பட்டது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த கேட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம கொடைய திருப்பதி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல மக்கள் பெருமூச்சு விட்டாங்க. சென்னகேசவ பெருமாள்ல இந்த கொடையோட பயணமானது தொடங்கினாலும் யானக்கவுனி பகுதியை தாண்டறது அப்படின்றது பெரிய ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இன்றளவும் பார்க்கப்படுது. ஏன்னா அன்னைக்கு நிறுத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு நிறுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இல்லை. ஆனா அந்த எக்ஸைட்மெண்ட் பல 100 ஆண்டுகளா நம்ம சென்னையில அந்த இடத்துல தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வாட்டி சென்னகேசவ பெருமாள்ல இருந்து இந்த கொடை தொடங்கும் போது நீங்க யானைக்கவுனிக்கு போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த தகவலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பக்தி சார்ந்த விஷயமா மட்டும் இல்லாம ஒரு வரலாறு சார்ந்த விஷயமும் இதுல அடங்கி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொடை எந்த ரூட்ல பயணிக்குது அப்படின்ற தகவலை தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. அக்டோபர் 3ஆம் தேதி அன்னைக்கு அயனாபுரம், பெரம்பூர், திருவிக நகர் வழியா இந்த கொடையானது வில்லிவாக்கத்தை சென்றடையும். அக்டோபர் 4ஆம் தேதி அன்னைக்கு பாடி, முகப்பெயர், அம்பத்தூர், அத்திப்பட்டு வழியா திருமுல்லை வாயில இந்த கொடை சென்றடையுது. அக்டோபர் 5ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஆவடி, இந்து கல்லூரி, பட்டாபிராம், திருநெண்டூர், வேப்பம்பட்டு, திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயில் வழியா போய் ஒரு திருமண மண்டபத்துல இந்த கொடையானது வைக்கப்படுது. அக்டோபர் 6ஆம் தேதி அன்னைக்கு திருப்பாச்சூர், கனகாம்பாள் சத்திரம் வழியா கீழ் திருப்பதிய இந்த கொடையானது சென்றடையுது. அக்டோபர் 7ஆம் தேதி அன்னைக்கு இந்த கொடையானது சாமிக்கு சமர்ப்பிக்கப்படுது. ஒருவேளை இன்னைக்கு யானைக்கவுனில போய் இந்த கொடையை உங்களால பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நான் சொல்ற தேதியில எங்க இந்த கொடை போகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிச்சயமா இந்த கொடையை போய் உங்களால பார்க்க முடியும். இதே மாதிரி சென்னையில இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.